சங்கீதங்களின் புஸ்தகம் 94வது சங்கீதம் அவருடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 94:9. காதை உண்டாக்கினவர் கேளாரோ காணாரோ. ஸ்தோத்திரம். பிள்ளைகளை நாம் இங்கே படிக்கிறோம், காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு காண்கிற தேவன் என்கிறதான தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்படியாக விரும்புகிறேன். எது எல்லாவற்றையும் தெய்வம் காண்கிறார் என்று சொல்லி நேரம் அனுமதித்தால் ஒரு 5 காரியங்களை உங்களோடு கூட பேசும்படியாக ஆமீன் விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அப்ப நம்முடைய எல்லாருடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் காண்கிற தெய்வமாயிருக்கிறார். மாறி மாறி கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் காண்கிறார். ஆமே. அப்ப மனிதன் பார்க்கிறானோ பார்க்கலையோ, எல்லாவற்றையும் யார் பார்த்து கொண்டிருக்கிறது? கர்த்தர் பார்க்கிறார். என் எழுந்திருக்கிறதலை பார்க்கிறார், என் உட்கார்தலை பார்க்கிறார், காண்கிறார். என் நடக்கை, என்னுடைய எல்லா காரியத்தையும் ஆமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் காண்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். இதை நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆகார் கூட இந்த வார்த்தையை சொல்றாங்க. ஆதியாகமம் 16:13 படிங்க. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தெய்வம் என்று பெயரிட்டாள். அப்ப கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை காண்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அவர் எல்லாவற்றையும் கண்டுகொண்டே இருக்கிறார். அப்படியானால் எது எல்லாவற்றையும் ஆண்டவர் காண்கிறார்? ஸ்தோத்திரம். முதலாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23:5. ஆதலால் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. அப்ப கவனிக்கணும், முதலாவது ஆண்டவர் எதை காண்கிறார்னா உங்களுடைய என்னுடைய வாஞ்சையை காண்கிற தெய்வம். உங்களுக்குள்ள என்ன வாஞ்சை இருக்குது, எனக்குள்ள என்ன வாஞ்சை இருக்குதுன்னு அந்த வாஞ்சையை ஆண்டவர் கண்டுகொண்டே இருக்கிறார். நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய வாஞ்சையை ஆண்டவர் கண்டு அதன்படியே ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். நாம் லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் வரும் பொழுது அங்கே சகேவு என்கிறதான ஒரு மனிதனை குறித்து நம்ம படிக்கிறோம். இந்த சகேவு ஸ்தோத்திரம் இயேசு எரிகோ பட்டணத்தில் வருகிறார் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்ட பொழுது அவனுக்கு ஒரு பெரிய வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சைன்னா, இந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அப்படியானால் இந்த பகல் நேரத்தில் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், இந்த இயேசுவை பார்க்க வேண்டும், இந்த இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி எத்தனை தேவ பிள்ளைகளுக்கு வாஞ்சை இருக்கிறது? நான் இன்றைக்கு இயேசுவை பார்த்து விட்டுதான் போகணும்னு வாஞ்சையோடு வந்த பிள்ளைகள் மட்டும் கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாஞ்சை உண்மையா இருக்குமானால் நீங்கள் இயேசுவை பார்த்து கொண்டு போவீர்கள்.
இயேசுடைய ஆமென் முகத்தை தரிசித்துக் கொண்டு போவீர்கள். இயேசு பேசுவதை கேட்டுக்கொண்டு போவீர்கள். ஏன்னா வெளிப்படுத்தல அதான் படிக்கிறோம், அவருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள் என்று வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம். அப்படியானால் சகேவுக்குள்ள ஒரு பெரிய அந்த வாஞ்சை என்னதுன்னா, நான் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆசை அவனுக்குள்ளே காணப்பட்டது. என்ன கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, இயேசு அங்கே எரிகோ பட்டணத்தில் வருகிறார். ஜனக்கூட்டங்கள் எல்லாம் இயேசுவை இப்பொழுது சூழ்ந்து கொண்டு விட்டார்கள். இந்த சகேவு என்கிற மனிதன் அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் இப்ப இயேசுவை என்ன செய்ய முடியல? முதலாவது அவனுக்காக அவனால என்ன செய்ய முடியல? பார்க்க முடியவில்லை. இப்ப பார்க்க முடியாதபடியினால் அவனுக்குள்ள ஒரு பெரிய ஆசை, நான் யாரை பார்த்துறணும்? இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்கிற வாஞ்சையின் நிமித்தமாய் இப்ப எதுக்கு மேல ஏறாரு? காட்டத்தி மரத்தின் மேல் அவர் ஏறுகிறார். அந்த வாஞ்சையை பாருங்க, எப்படியாவது இயேசுவை என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும் என்கிறதான ஆசையோடு கூட இப்ப காட்டத்தி மரத்தின் மேல் அவன் ஏறுகிறான். ஆமென், ஸ்தோத்திரம். கவனிக்கணும் தேவ பிள்ளைகள், இது இயேசுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நாளை இதை வந்து கும்பிட்டு நிக்கப்படாது, சரியா? இது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இது இயேசுன்னு வைத்திருங்க. இப்ப இயேசுவை சுற்றி இப்ப ஹைட்டான ஆட்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? கூடிட்டாங்க. கவனிங்க, என்ன இது இயேசு. இப்ப இயேசுவை சுற்றி எல்லாரும் என்ன செய்துட்டாங்க? கூடிட்டாங்க. சகேவி எப்படிப்பட்ட ஆளு? குள்ளனான ஆள். இப்ப யாரை பார்க்க முடியல? இந்த இயேசுவை பார்க்க முடியல. ஆனபடியினால் அவனுக்கு ஒரு ஆசனை, எப்படியாவது இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்ப எங்க ஏறினான்? காட்டத்தி மரத்தின் மேல் ஏறினான். ஆமென். இவன் குள்ளனா இருந்தபடியினால் இயேசுவை பார்க்க முடியல. காட்டத்தி மரத்தின் மேல் அவன் ஏறுகிறான். ஆமென், ஸ்தோத்திரம். நான் இப்படியாக சொல்றேன், அந்த காட்டத்தி மரம், ஆமென், முள்கள் உள்ள மரம், முள்ளு நிறைந்த மரம். இவன் இந்த மரத்தில் ஏறும் பொழுது எப்படி ஏறி இருப்பான்னா, இந்த முள்ளு என்னை குத்திவிடக் கூடாது, இந்த முள்ளு என்னை காயப்படுத்தி விடக் கூடாது, இந்த முள்ளு என்னை கிழித்து விடக் கூடாது, இந்த முள்ளு என்னை வேதனைப்படுத்தி விடக் கூடாது என்று சொல்லி அந்த முள்ளை பார்த்து பார்த்து அவன் காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி இருப்பான் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இங்க பைபிள் அது சொல்லப்படல. ஆமென். ஆனா இப்ப சகேவுக்குள்ள ஒரு பெரிய அந்த வாஞ்ச, நான் யாரை பார்த்துறணும்? இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்கிறதான பெரிய வாஞ்ச. ஆனால் ஒன்று நடக்குது பாருங்க, சகேவு இயேசுவை பார்ப்பதற்கு முன்பதாக யாரு பார்த்துட்டார்னா, இயேசு சகேவை பார்த்து விட்டார். சகேவுக்குள்ள ஆசை என்ன செய்யணும்? இயேசுவை பார்க்கணும்னு அந்த வாஞ்சை. ஆனால் சகேவு பார்ப்பதற்குள்ளாக இயேசு பார்த்துட்டு சொல்றாரு, நீ சீக்கிரமாய் கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. இப்ப கவனிங்க, மேலே ஏறும் பொழுது அவன் முள்ளை பார்த்து பார்த்து ஏறி இருப்பான். இப்ப இயேசு சொன்னார், சீக்கிரமாய் கீழே இறங்கி வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் முள்ள பார்க்கல, அந்த முள்ளை விட பெரிய இயேசுவை பார்த்தான். ஆமா, இன்றைக்கு பகல சொல்றேன், நம்முடைய பிரச்சனை பெருசல்ல, பிரச்சனையை விட இயேசு பெரியவன். அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அந்த கடன் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அந்த நெருக்கத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அந்த துன்பத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அந்த துன்பத்தை விடவும், அந்த பிரச்சனையை விடவும், அந்த வேதனையை விடவும், அந்த கஷ்டத்தை விடவும், அந்த போராட்டத்தை விடவும், அந்த கண்ணீரை விடவும், அந்த நெருக்கத்தை விடவும், அந்த சூழ்நிலையை விடவும் என் இயேசு பெரியவர். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க தெய்வம் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள், முள்ள பார்க்காத தெய்வத்தை பார் தேவ பிள்ளையே. ஒருக்கா நல்ல கையை தட்டி, உன் பிரச்சனை பெருசல்ல, அந்த பிரச்சனையை தீர்க்கிற இயேசு பெரியவன். உன் கடன் பிரச்சனை பெருசல்ல, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மாற்றத்தை தருகிறவன் இயேசு பெரியவன். உன் வியாதி பெருசல்ல, அந்த வியாதியிலிருந்து உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற இயேசு பெரியவன். ஆமென். இன்னைக்கு இயேசு ஒன்று பார்த்துட்டு போகணும்.
அந்த பெரிய தெய்வம் இங்கே உலாவிக் கொண்டே இருக்கிறார். அந்த பெரிய தெய்வம் இங்கே அசைவாடி கொண்டே இருக்கிறார். எத்தனை தேவ பிள்ளைகள் நம்புறீங்க? அந்த பெரிய தெய்வ நம்மத்தில் அசைவாடி கொண்டே இருக்கிறார். அந்த பெரிய தெய்வ நம்மத்தில் எழுந்தருளி இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு. உங்க பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வர போகிறது. உங்க போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வர போகிறது. உங்கள் நெருக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வர போகிறது. உங்கள் உபத்திரவத்திற்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளிய கர்த்தர் இன்னைக்கு வைக்க போறாரு. ஏன்னா என் பிரச்சனை பெருசல்ல, என் பிரச்சனை விட இயேசு பெரியவர். ஆமே. கடந்தொல்லையா கதறுகின்ற உன்னை காண்கின்றார். கடந்தொல்லையா கதறுகின்ற உன்னை காண்கின்றார். உன்னுடன் இருந்து நடத்திடுவார், ஒருபோதும் கைவிடா. உன்னுடன் இருந்து நடத்திடுவார், ஒருபோதும் கைவிடா. உன்னை காண்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். இயேசு உன்னை காண்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். அழவேண்டா அழவேண்டா, அதிசயம் செய்திடுவார். அழவேண்டா அழவேண்டா, அதிசயம் செய்திடுவார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கின்றார். எதிர்காற்றோடு போராட்டமா உன்னை காண்கின்றார். உன் படையில் ஏறுகின்றார், அமைதி தருகின்றார். உன் படையில் ஏறுகின்றார், அமைதி தருகின்றார். அழவேண்டா அழவேண்டா, அதிசயம் செய்திடுவார். அழவேண்டா அழவேண்டா, அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கின்றார். சொல்லுங்க பார்க்கலாம். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கின்றார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். அழவேண்டா சொல்லுங்க, அழவேண்டா, அதிசயம் செய்திடுவார். அழவேண்டா அழவேண்டா, அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். இயேசு உன்னை காண்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். அழவேண்டா அழவேண்டா, அதிசயம் செய்திடுவார். அழவேண்டா அழவேண்டா, அதிசயம் செய்திடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை பிடிச்சு ஒருக்கா சொல்லுங்க, அழவேண்டா. உங்களை காண்கிற தெய்வம் உங்களுக்கு அதிசயம் செய்ய போறாரு, அற்புதம் செய்ய போகிறாரு.
நம்புகிற பிள்ளைகள் இப்ப கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஆமென் அவனை கண்டா, சீக்கிரமா இறங்கி வா. அப்ப முள் அவனுக்கு பெருசா தெரியல, இயேசு பெரிய தெய்வமாய் தெரிந்தா. இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு பிரச்சனை பெருசா தெரியப்படாது, அந்த பெரிய தெய்வத்தை நம்முடைய கண்களுக்கு முன்னாய் தெரியட்டும். ஆமே. இப்ப கவனிங்க, அந்த ஆமீன் ஸ்தோத்திரம், எரிகோ பட்டணத்துல எத்தனையோ வீடு இருந்திருக்கேன். அந்த வீட்டுக்கு ஒண்ணு இயேசு போகல. யாருடைய வீட்டுக்கு போகிறாரு? சகையுடைய வீட்டுக்கு இயேசு போனா போய் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. நான் சொல்றேன், இங்கே ஆராதிக்கிற ஆமீன் ஸ்தோத்திரம் இந்த பகுதியில் எத்தனையோ வீடுகள் இருக்கிறது. அந்த வீட்டுல எல்லாம் இயேசு இல்ல. கர்த்தரை ஆராதிக்கிற நம்முடைய வீடுகளுக்குள்ள இயேசு உண்டு. தெய்வத்தை தேடுகிற நம்முடைய வீட்டில் இயேசு உண்டு. இதுவரை உங்க வீட்டுக்கு இயேசு வராட்டா, இன்றைக்கு இயேசு வர போகிறாரு. இந்த ஜெபம் முடிந்து போகும் பொழுது இயேசு உங்க வீட்டுக்கு கூட்டி கொண்டு போகணும். அன்றைக்கு சகையுடைய வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது போல இன்றிலிருந்து உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகுது. உங்க வீட்டில் இதுவரை நிம்மதி இல்ல, உங்க வீட்டில் இதுவரை சமாதானம் இல்ல, உங்க வீட்டில் இதுவரை சந்தோஷம் இல்ல. உங்க வீடு ஒரு குழப்பத்தின் வீடா இருந்து கொண்டே இருக்கிறது. உங்க வீடு ஒரு போராட்டத்தின் வீடா இருந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். புருஷன் குடித்து வரித்து கொண்டு வந்து வீட்டில் பிரச்சனைகள், பிள்ளைகள் மூலமாய் வீட்டில் பிரச்சனை, சில போராட்டங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு சகையுடைய வீட்டுக்கு வந்த அதே இயேசு இன்றைக்கு உங்களுடைய வீட்டுக்கு வர போகிறார். உங்க வீட்டில் இன்றைக்கு மாற்றம் நடக்க போகுது. உங்க வீட்டில் ரட்சிப்பு நடக்க போகுது. உங்க வீட்டில் சந்தோஷம் உண்டாக போகுது. உங்க வீட்டில் மகிழ்ச்சி உண்டாக போகுது. உங்க வீட்டை ஆண்டவர் மாற்ற போகிறாரு. சகையுடைய வீட்டில் அந்த வாஞ்சி அறிந்து அவனுடைய வீட்டுக்கு போனாரு. அந்த வீட்டில் ரட்சிப்பு உண்டானது போல இன்றைக்கு ஜெபம் முடிந்து போங்க, இயேசுவை கூட கூட்டிட்டு போங்க. உங்க வீட்டின் சூழ்நிலைக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் இன்றைக்கு உண்டு பண்ண போகிறாரு. உடாபாலா கபாரா துராமனா உடமனகடகதுரியா. ஓ, கைகளை தட்டி ஒரு நிமிடம். எத்தனையோ வீடுகள் அங்க இருந்தது. அந்த வீட்டுக்கு இயேசு போகல, சகேவின் வீட்டுக்கு போனாரு. அவனுடைய ஜீவியம் மாறினது, அவனுடைய வாழ்க்கை மாறினது. ஆமென். அநியாயமாய் சம்பாதித்தத ஓ ஸ்தோத்திரம் அவன் கொடுக்கும்படியாக அவனுடைய உள்ளத்தை ஏவினது தெய்வம் அந்த வீட்டுக்குள்ள போனபடினால் தான் அங்க ஒரு கிரியை வெளிப்பட்டது. இன்றைக்கு சில வீடுகளுக்கு தெய்வத்துடைய கிரியை வெளிப்படுகிறது. இப்ப கையை தட்டி உன் வாஞ்சைய, உன் விருப்பத்தை என் தெய்வம் அறிந்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், ரட்சிப்பில்லாத வீடுகள் ரட்சிப்பு அடையும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வீடுகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். ஆமீன். அநேக பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். அநேக புருஷர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போறாங்க. உங்க வீட்டின் நிலவரத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்கள் வீட்டின் சூழ்நிலையை மாற்ற போகிறார். இந்த சத்தத்தை உங்களுடைய வீடுகளுக்குள்ள இருந்து அருமை சகோதரி சகோதரா கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உன் வீட்டில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாகிறது. உன் வீட்டுக்குள்ள கிடக்கிற சாபம் வெளியே போகுது. உன் வீட்டுக்குள்ள கிடக்கிற அசுத்தம் வெளியே போகுது. உன் வீட்டுக்குள்ள கிடக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இப்ப உன் வீட்டை விட்டு வெளியே போகுது. இயேசு வந்து உன் வீட்டில் வாசம் பண்ண முடியல, இயேசு வந்து உலாவ முடியல. அங்க சில சாபத்தின் கிரியைகள், அங்க சில அசுத்தத்தின் வல்லமைகள் உன் வீட்டுக்குள்ள காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்ப உன் வாஞ்சி அறிகிற தெய்வம் இயேசு என் வீட்டுக்கு வரமாட்டாரோ, இயேசு என் வீட்டுக்கு வரமாட்டாரோ, உன் விருப்பத்தை, உன் வாஞ்சி அறிகிற தெய்வம் இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ள வருகிறாரு. உன் வீட்டின் சூழ்நிலை மாறும். உன் வீட்டின் நிலவரத்தை கர்த்தர் மாற்றுகிறாரு. வீடு நன்மை அனுபவிக்க முடியல, பொருளாதாரம் ஆசீர்வாதமா இல்ல, கையின் பிரயாசங்கள் நன்மையா இல்ல, எல்லாம் வெடிப்புள்ள தொட்டியில போட்டது போல, பொத்தலான பைக்குள்ள போனது போல உன் வீடுல நன்மை வர முடியாதபடி எல்லாம் ஒரு வெறுமையா இருந்து கொண்டே இருக்கிறது. வெறுமை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். வீடு ஒரு தரித்திரமாய் காணப்படுகிறது. வீட்டுக்குள்ள ஒரு நன்மையும் இல்ல. இன்றைக்கு நீ விரும்புவாயானால் உனக்குள் வாஞ்சை
இருக்குமானால் இயேசுவை இன்னைக்கு கூட கூட்டிட்டு போகணும். நம்முடைய வீட்டின் நிலவரத்தை ஆண்டவர் இன்றிலிருந்து மாற்றி அமைக்க போகிறாரு. நம்முடைய வீட்டின் சூழ்நிலைகளை கர்த்தர் இன்றிலிருந்து மாற்றி அமைக்க போகிறாரு. நீங்க எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறத என் ஆவியில நான் உணர்கிறேன். சில வீடுகளுக்குள்ள பெரிய வித்தியாசங்கள் நடக்க போகிறது. இதுவரை சண்டையும் குழப்பமும் அடிதடியும் சமாதானம் இல்லாத தன்மையுமாய் காணப்பட்ட சில வீடுகளுக்குள் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ண போகிறாரு. ஆமென். கையை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருங்க பார்க்கலாம். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் ஆண்டவரே. ஒருக்க சத்தமா கூப்பிடுங்க, இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரணும் ஆண்டவரே. ஜெபாலய தலைவன் கூப்பிட்டான். இயேசு அந்த வீட்டுக்கு வந்தா அங்க அற்புதம் நடந்தது. கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசுவை கூப்பிட்டார்கள். இயேசு அங்கே வந்தார், அற்புதம் நடந்தது. ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன், உன் வீட்டில் இயேசு வருவாரானால் உன் குறைவுகள் நிறைவாக்கப்படும். கானாவூர் கல்யாண வீட்டில் நடந்த அதே சம்பவங்கள் உங்க வீட்டில் நடக்க போகுது. உன் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறா. உன் வீட்டுக்குள்ள அன்பு குறைந்திருக்கிறது, உன் வீட்டுக்குள்ள சமாதானம் குறைந்திருக்கிறது, உன் வீட்டுக்குள்ள சந்தோஷம் குறைந்திருக்கிறது, உன் வீட்டுக்குள்ள ஜெப அனுபவங்கள் குறைந்து இருக்கிறது, உன் வீட்டுக்குள்ள பாடல் சத்தம் குறைந்திருக்கிறது, உன் வீட்டுக்குள்ள வேத வாசிப்பு குறைந்திருக்கிறது. இன்றைக்கு இயேசு வரும் பொழுது அந்த குறைவுகள் உன் வீட்டிலிருந்து மாற போகுது. உன் வீட்டுக்குள்ள ஒரு நிறைவை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமீன். கானாவூர் கல்யாண வீட்டில் ஆமீன் வந்து அந்த திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அந்த தண்ணீரை திராட்சரசமாய் ஆண்டவர் மாற்றினது உண்மையானால், அந்த குறைவு மாற்றப்பட்டது உண்மையானால், இப்ப தேவ பிள்ளையே இதை ஒரு தீர்க்க தரிசனமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். தீர்க்க தரிசன வார்த்தையாய் எடுத்துக்கொள்ளுங்கள். உன் குறைவுகளை நிறைவாக்கும்படியாய் உன் வீட்டுக்குள்ள இயேசு வருகிறாரே. ஷபல ரகதுர மனகடகதுரியா. ஜெபாலய தலைவன் வீட்டுக்குள்ள போய் மரித்து கிடந்த பிள்ளைய கர்த்தர் உயிரோடு எழுப்பினா. அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. மருத்துவம் செய்ய முடியல, மருத்துவம் செய்ய முடியல, டாக்டர் செய்ய முடியல. இயேசு மரித்த பிள்ளைய கர்த்தர் உயிரோடு எழுப்பினா. நான் சொல்றேன், சரீர மரணம் அல்ல, உன் ஆவிக்குரிய ஜீவியம் மரித்து கிடக்கலாம். ஆவிக்குரிய அனுபவங்கள் உன் வீட்டுக்குள்ள செத்து கிடக்கலாம். இன்னைக்கு மறுபடியும் அந்த செத்து கிடக்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் மறுபடியும் திரும்பவும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். இப்ப கையை தட்டி ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உன்மேல் பற்றி பிடிக்குது. இப்ப பெற்றுகள் பெற்றுகள். செத்து கிடக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள் உயிர் பெற்று எழும்புதே. ஷாபாலா ராகா பாதா ராகா ரேமா ஹாசே லேமரா துரமா ஹாசே கத்துரானியா உடா ஹத்தலா. உன் ஜெப அனுபவங்கள் வீட்டில் பற்றி பிடிக்குது. நடு ராத்திரி ஜெபித்த ஜெபங்கள் பற்றி பிடிக்குது. அதிகாலை ஜெபித்த ஜெபங்கள் பற்றி பிடிக்குது. உன் ஆராதனை சத்தம் வீட்டில் முழங்குது. உன் பாட்டு சத்தம் முழங்குது. உன் வேத வாசிப்பு முழங்குது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை தகர்க்கப்பட்டு கிடந்தது. உன் வாஞ்சை ஆண்டவர் விரும்புகிறார். அன்றைக்கு சகையோட வீட்டில் வந்த அதே இயேசுவும் வீட்டில் வருகிறாரு. கர்த்தர் சொல்றாரு, அநேக வீடுகள் படுக்கையாய் காணப்படுகிறது. வியாதி படுக்க அது மாறல, அந்த பலவீனம் மாறல. இப்போ வீட்டுல வந்து அந்த படுக்கையை கர்த்தர் தூக்கி தூர எறியும்படியாய் ஒரு வல்லமைய கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அங்கே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இப்ப கையை தட்டி 2 நிமிடம் ஒரு வல்லமை, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி உன் வீட்டுக்குள்ள ஒரு மகிமை பாயுது, ஒரு பிரசன்னம் பாயுது. கர்த்தருடைய வல்லமை உன் வீட்டுக்குள்ள பாயுது. இப்ப கையை தட்டி உன் வீட்டின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறாரு. ಶಂಬಲ ಗಡಗ ದರಮನ ಗಡಗ துரம் கடகதுரியா உடமன கடகதுரியா. ஓ, நான் விசுவாசிக்கிறேன் தேவ பிள்ளையே, ஏதோ கர்த்தர் வந்த உன் கூடாரத்திற்குள்ள கர்த்தர் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஜெபம் முடிந்து வீட்டுல போய் கால் வை. உன் வீட்டுக்குள்ள கிடக்கிற அத்தனை பிரச்சனைகளும் இப்ப வெளியே போக, வெளியே போக. அந்த வலுசற்பத்தின் ஆவி, உன்னை துரத்தின் ஆவி, கெட்ட சொப்பனங்கள், கெட்ட காட்சிகள், பொல்லாத காட்சிகள், பொல்லாத தரிசனங்கள் உன் குடும்பத்திற்குள்ள, உன் வீட்டுக்குள்ள, உன் அறை வீட்டுக்குள்ள பைபிள் சொல்லுது, உன் அறைக்குள்ள அருமையும் இனிமையான பொருட்கள் உண்டு. ஆனால் உன் அறைக்குள்ள அந்த அருமை இல்ல, இனிமை இல்ல. ஓ ஸ்தோத்திரம். தூக்க நல்லா இல்ல. ஏதோ ஒரு வல்லமை உன் கூடாரத்தை கட்டி வைத்திருக்கிறது, கூடாரத்துக்குள் போராடி கொண்டிருக்கிறது. இப்ப கையை தட்டி அபிஷேகத்தில் 2 நிமிடம், 2 நிமிடம் அத்தனை
வல்லமை வீழ்த்துங்க பார்க்கலாம். அத்தனை வல்லமை வீழ்த்துங்க. உன் கூடாரம் மாறும். உன் கூடாரத்தின் நிலவரத்தை கர்த்தர் இன்றிலிருந்து மாற்றுகிறாரு. உன் வீட்டுக்குள்ள சாபம் இருப்பதில்லை. உன் வீட்டுக்குள்ள அசுத்தம் இருப்பதில்லை. உன் வீட்டுக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருப்பதில்லை. இப்போ உன் வீட்டை ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார். உன் சூழ்நிலைக்கு ஆண்டவர் வித்தியாசத்தை கர்த்தர் இப்ப தருகிறார். கையை தட்டி பிடிச்சுக்கொள். உன் வீட்டின் சூழ்நிலையா எனக்கு தெரியல. கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமும் தெளியுமாய் பேசுகிறது ஆவியில உணர்றேன். சில வீடுகள் கொதித்து கொண்டு கிடக்குது. சில வீட்டுக்குள்ள பயங்கர பிரச்சனைகள், பயங்கர போராட்டங்கள். ஏன் வாழணும்? ஏன் ஜீவிக்கணும்? இந்த வீட்டுக்குள்ள நான் ஏன் இருக்கணும்? செத்தா நல்லது, மரித்தா நல்லது. இந்த குடும்ப வாழ்க்கை வேண்டாம், இந்த குடும்ப உறவு வேண்டாம், நான் போயிடணும், பிரிஞ்சு போயிடணும். எஸ் ஆமென். போராடுகிற ஒரு வல்லமை உண்டு. இப்ப தகர்க்கப்படுது சகோதரி, இப்ப தகர்க்கப்படுது. இப்ப ஆவியில நிரம்பி அந்த வல்லமையை வெட்டிரு, அந்த சத்துருவை வெட்டிரு, அந்த பொல்லாத பிசாசை வெட்டிரு. உன் குடும்பத்திற்குள்ள நுழைந்து போராடி உன் வீட்டு நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிற அந்த அசுத்த ஆவியை இப்ப துரத்து. இயேசு உன் வீட்டுக்குள்ள வர்றாரு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை பிடிச்சு ஒருக்கா உலுக்கி சொல்லுங்க. உங்க வாஞ்சையை பொறுத்து உங்க வீட்டுக்குள்ள இயேசு வருவா. இயேசு வந்தாலே மாற்றம் தான். அப்ப இயேசப்பா வரணுமா வர வேண்டாமா? நம்ம எல்லாருடைய வீட்டில் இயேசப்பா வந்து தலைவரா இருக்கணும். இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். ஆமே. நம்முடைய வீட்டின் தலைவர் யார்? இயேசு. சத்தமா சொல்லுங்க. நம்ம வீட்டுக்கு தலைவர் யார்? இயேசு. நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, இந்த சகேவுக்குள்ள இருந்த வாஞ்சைய ஆண்டவர் கண்டபடினால் தான் அவனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போனார். அந்த வீட்டுக்கு ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அப்ப நம்முடைய வாஞ்சையை பொறுத்து ஆண்டவர் கிரியை செய்கிறார். நம்முடைய வாஞ்சை ஆண்டவர் கண்டு கிரியை செய்கிறார். உன் வாஞ்சையை காண்கிற தெய்வம் இன்றிலிருந்து உங்க வீட்டுக்கு வரப்போகிறாரு. உங்கள் வாஞ்சையை பார்க்கிற தெய்வம் இன்றிலிருந்து உங்க வீட்டுக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ண போகிறாரு. ஒருக்கா கூட கையை பிடிச்சு உலுக்கி சொல்லிருங்க, உங்க வீட்டுக்கு இன்னிலிருந்து மாற்றம் வரும். கையை பிடிச்சு ஒழுங்க நல்லா சொல்லுங்க, இன்றைக்கு உங்க வீட்டுக்கு மாற்றம் வரும். ஒருக்கா சொல்லுங்க, நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் தெய்வத்தை சுமக்கிற கழுதை குட்டிகள். ஆமென். அப்ப நம்ம தெய்வத்தை சுமந்து கொண்டு போறபடினால் நம்ம வீட்டில் போய் இயேசுவ ஆமீன் சுமந்து கொண்டு போய் அங்க விடும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பிரச்சனையும் நம்முடைய இயேசப்பா உடைத்தெறிய போகிறாரு. நம்முடைய இயேசப்பா தகர்த்தெறிய போகிறாரு. ஆமீன். அன்றைக்கு கழுதை குட்டியின் மேல ஏறி பவனி போன தெய்வம் இந்த கழுதையாகிய நம்ம ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. நம்ம மேல ஏறி நம்முடைய வீட்டுக்கு இயேசு வருகிறார். அவர் வந்தாலே வீட்டுக்குள்ள மாற்றம். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை சொல்றேன். நம்முடைய நிறைய பேருடைய வீடு மாற போகிறது. கையை பிடிச்சு சொல்ல, இந்த வார்த்தையை ஒழுங்கா ஏற்றுக்கொள்ளுங்க. நேற்றைக்கு ஒரு சகோதரி பிரசங்கம் பண்ணாங்க, பாஸ்டர் எங்க சர்ச்சில் வந்து நீங்க பிரசங்கம் பண்ணினீங்க, எனக்கு பிரசங்கம் பண்ண மறந்து போயிட்டு. நீங்க பிரசங்கம் பண்ணி எந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லிட்டு வந்தீங்களோ அதே போல எங்க சர்ச்சில் நடந்தது. ஆமே, அதே போல நடந்தது. நான் சொல்றேன், வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தையின்படி கர்த்தர் அப்படியே செய்ய போகிறாரு. அப்படியே நடப்பிக்க போறாரு. அப்படியே கர்த்தர் செய்து நிறைவேற்ற போகிறாரு. என்னுடைய வாஞ்சை என்ன, என்னுடைய விருப்பம் என்ன, என் அப்பா கண்டு கொண்டே இருக்கிறாரு. சகேவின் விருப்பத்தை, அந்த வாஞ்சையை கண்ட தெய்வம் உங்க விருப்பத்தை ஆண்டவர் கண்டு அப்படியே கர்த்தர் செய்ய போகிறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்போ சகேயுடைய விருப்பம் நான் இயேசுவா பார்க்கணும். அந்த வாஞ்சையை கண்டு இயேசு எங்க போயிட்டாரு? அவன் வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அடுத்த பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. ஆமென். 2வது தாவீது என்கிறதான ஒரு மனிதனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சை பாருங்க, அங்க சொல்றாரு.
அடுத்த பாருங்க, தாவீது என்கிற மனிதன் அழகாய் சொல்றாரு, ஆலய பிரகாரங்களின் மேல் நான் எப்படி உள்ளவனா இருக்கிறேன்? வாஞ்சை. ஆலயத்தை குறித்து எனக்கு ஒரு பெரிய வாஞ்சை. உங்க எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? கர்த்தர் எனக்கு தந்த ஆலயம், இந்த ஆலயத்தை குறித்து நமக்கு ஒரு பெரிய வாஞ்சை இருக்கணும். அப்பா என்ன ஆலயத்தில் வைத்திருக்கிறார், இந்த ஆலயத்தை குறித்ததான ஆராதனைகளை குறித்ததான ஒரு வாஞ்சை நமக்கு பெருகிக் கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பெருகணும், ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள கடந்து வந்து கொண்டே இருக்கணும். இந்த தாவீதுக்குள்ள இருந்த அந்த ஆலயத்தை குறித்த வாஞ்சையினால இப்ப இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் அவருடைய 29வது அதிகாரம், ஆமென் ஸ்தோத்திரம், அதனுடைய ஸ்தோத்திரம் 2வது 3வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 29வது அதிகாரம், ஆமென் ஸ்தோத்திரம் 2, 3 வசனத்தை படிங்க பார்க்கலாம். நீங்க அதுக்கு முந்தின வசனத்துல கூட தாவீது சொல்றார், தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனைன்னு சொல்றாரு. ஆமே, அவருக்கு ஒரு ஆசை இருந்து தெய்வத்திற்கு என்ன கட்டணும்? ஆலயம் கட்ட வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அவன் மூலமாய் ஆலயம் கட்டப்பட முடியல. அவன் குமாரனாகிய சாலமோனை கொண்டு கர்த்தர் எதை கட்டுறாரு? ஆலயத்தை ஆண்டவர் கட்டுறாரு. ஆனா தாவீதுக்கு ஆலயத்தின் மேல பயங்கர வாஞ்சை. அந்த வாஞ்சை இருந்தபடினால் இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க 2வது வசனத்தில் படிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம், 1 நாளாகமம் 29, 2, 3 வசனம். பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மரத்தையும், காந்தி உள்ள கற்களையும், விலையேறப்பட்ட சகலவிதமான ரத்தினங்களையும் சவரித்தேன். நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்காக கொடுக்கிறேன். 2வது வசனத்தில் சொல்றாரு, இதெல்லாம் நான் என்ன செய்தேன்? ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தேன். ஆனா இப்ப என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்காய் கொடுக்கிறேன். எதனால கொடுக்கிறாரு பாருங்க, சொல்லுங்க, எதனால கொடுக்கிறாரு? கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் அவ்வளவு வாஞ்சை இருந்தது. தாவீதுக்கு ஒரு வாஞ்சை இருக்குது, கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் ஒரு வாஞ்சை. அவருடைய ஆலய பிரகாரங்களில் தங்கி இருப்பதே நான் என்ன செய்வேன் சொல்றாரு, நாடுகிறேன்னு சொல்றாரு. ஆமே, அவருடைய ஆலயத்தில் மகிமையை பார்க்கணும், அங்க ஆராய்ச்சி பண்ணணும், அதை விரும்புகிறேன்னு தாவீது சொல்றாரு. அப்ப நான் சொல்றேன், தேவ பிள்ளையே, இன்றைக்கு 2வது சொல்றேன், எதின் மேல நமக்கு வாஞ்ச பெருகனா, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆலயத்தின் மேல், ஆராதனையின் மேல், கூட்டங்களின் மேல், ஜெபத்தின் மேல் ஒரு தேவ பிள்ளைக்கு ஆலயத்தின் மேல் வாஞ்சை பெருகிக் கொண்டே இருக்கணும். கையை பிடிச்சு ஒருக்க சொல்லுங்க, ஆலயத்தின் மேல உங்களுக்கு என்ன பெருகணும்னா வாஞ்சை பெருகணும். ஆமே, இன்னைக்கு பாருங்க, இது கடைசி காலமா இருக்கிறபடியினால் வாஞ்சை எல்லாம் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த காலத்தில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் நல்ல கர்த்தரை ஆராதிச்சாங்க. இன்னைக்கு அது குறைந்து ஆமீன் 4 மணி ஆனது, அடுத்த 3 மணி நேரம் ஆனது. ஆமீன் ஸ்தோத்திரம். இப்ப ஆமீன் 2 மணி நேரம், ஆமீன் 1.5 மணி நேரம், 1 மணி நேரம், அரை மணி நேரங்கள் கூட்டமாய் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமே, அரை மணி நேரத்தில் என்ன ஆராதனை பண்றாங்கன்னே தெரியல, என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னு தெரியல, என்ன பாட்டு பாடுறாங்கன்னு தெரியல. ஆமே, இன்னைக்கு என்ன குறைந்து கொண்டே இருக்கிறது? எங்க கொஞ்ச நேரம் ஆராதனை இருக்கு அங்க போகணும்னு விரும்புறாங்க.
1 மணி நேரமா அங்க போகணும். இந்த பெந்தேகோஸ்துல போனா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்மளை பிடிச்சு இருத்திடுவாங்கன்னு அநேகருக்கு கூட்டத்துக்கு வருவதற்கே ஆலயத்திற்கு வருவதற்கே விருப்பம் இல்லாம இருக்கிறாங்க. ஆராதனை நடத்துற எங்களுக்கு 3 மணி நேரம் திகையல்ல. ஆமே, கையை பிடிச்சு கேளுங்க, கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது? என்ன சொல்லிச்சுனோ? போதன்னு சொல்லிச்சுமா, இன்னும் வேணும்னு சொல்லிச்சுமா? ஆமே. நிறைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசை இருக்குது. இன்னும் நல்லா கேட்கணும், இன்னும் நல்ல வசனம் கேட்கணும், இன்னும் நல்லா ஆராதிக்கணும், இன்னும் ஆராதனை டைம் கூடனா நல்லா இருக்கும். ஆனா சிலருக்கு எப்படி ஆமேன் போடுவாங்க, நம்ம ஆத்துமா வீட்டில் போய் கிடக்கணும்னு விரும்புறாங்க. நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, தாவீதுக்குள்ள ஒரு பெரிய வாஞ்ச, ஆலயத்தில் ஆராதிக்கணும், ஆலயத்தில் இருக்கணும், மகிமையை பார்க்கணும், இங்க ஆராய்ச்சி பண்ணணும். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் சொல்றேன், வீட்டில் இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தில் வந்து கொஞ்ச நேரம் பணிவிடை செய்கிறதும், ஜெபிப்பதும், தேவ சமூகத்தில் வந்து நடப்பதும், தேவ சமூகத்தில் வந்து உட்காருவதும் நமக்கு வாஞ்சை பெருகுவதாக, நமக்கு வாஞ்சை உண்டாவதாக. ஆமென். அடுத்து பாருங்க, நேரமும் போயிட்டு என்ன செய்யறது? 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா அடுத்தது ஒரு வாஞ்ச. எதுக்கு மேல ஒரு வாஞ்ச தேவ பிள்ளைக்கு படிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் டக்குன்னு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருக்கணும். அப்ப அடுத்த சொல்றேன், ஆமீன், கையை பிடிச்சவங்க வசனத்தின் மேல, நான் சொல்லுங்க, வசனத்தின் மேல வாஞ்சையா இருக்கணும். எங்க பாஸ்டர் எல்லாம் நல்ல வசனம் பேசணும். ஆமே. இன்னைக்கு பாருங்க, கட்டுக்கதை, ஜோக்கடிப்பு, கும்மாளம், கூத்து, என்ன இல்ல சர்ச்சுக்குள்ள? என்ன இல்ல? வசனம் இல்ல, வார்த்தை இல்ல. ஆமே. நம்ம நிறைய பேர் அதான் விரும்புகிறோம். இவர் வந்தா கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்டா இருக்கும், கொஞ்ச நேரம் போகும், பொழுதுபோக்கா இருக்கும், கொஞ்ச நேரம் சிரிப்பு காட்டுவாரு. நான் சொல்றேன், அந்த சிரிப்பு அந்த நேரத்தில் நின்று விடும், ஆனால் உணர்வு நிற்கவே நிற்காது. வசனத்திலிருந்து வருகிற வெளிப்பாடுகள், வசன வெளிப்பாடுகள் நமக்குள்ள ஒரு உணர்வை தட்டி எழுப்பி கொண்டே இருக்கும். ஒரு தேவ மனிதன் வந்து நம்ம சிரிக்க வைத்தா அந்த நிமிடம் சிரிப்பு போயிடும். இந்த கூடாரத்தை விட்டு வெளியே போகும்பொழுது சிரிப்பு போயிடும். ஆனா வசனத்தின் மூலமாய் வருகிற அந்த உணர்வும் அந்த வெளிப்பாடுகளும் அந்த தேவ சத்தமும் அது என்ன இன்னும் தட்டி எழுப்பி கொண்டே இருக்கும். என்ன இன்னும் உணர்வுள்ளவனாய் அது மாற்றிக்கொண்டே இருக்கும். அப்ப ஆலயத்தில் வெளிப்பட வேண்டியது சிரிப்பல்ல, ஜோக்கடிப்பல்ல, தமாசடிப்பல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். அதல்ல, இதல்ல. வசனம் சபையில் வெளிப்படணும், வார்த்தை வெளிப்படணும், வசனத்தின் மேல் ஜனங்கள் ஆசையா இருக்கணும். ஆமே. அநேகர் எதை விரும்புறாங்கன்னா கட்டுக்கதைகளை விரும்புறாங்க. ஆமென். தனக்கு சுய இஷ்டமான போதகர்களை தெரிந்து கொள்றாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆனா நான் சொல்றேன் தேவ பிள்ளையே, அந்த வசனத்தின் மேல் ஒரு தேவ பிள்ளைக்கு வாஞ்ச பெருகிட்டே இருக்கணும். கர்த்தர் இன்றைக்கு என்னோடு பேசணும், கர்த்தர் இன்றைக்கு என்னோடு இடைப்படணும். அந்த வார்த்தை மழையாய் பனியாய் என் மத்தியில பொழிந்து வரணும். அந்த வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் நான் வாஞ்சை உள்ளவனாய் நான் காணப்பட வேண்டும். அந்த வாஞ்சையோடு விருப்பத்தோடு ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஜெபித்துக் கொண்டு வருவீங்க, கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பாரு. வாசனை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நிறைய தேவ பிள்ளைகள் சொல்றதை கேட்டிருக்கிறேன். பாஸ்டர், எங்க சர்ச் பெரிய சர்ச் பாஸ்டர், ஆனா எங்க சர்ச்சில் வசனம் இல்ல பாஸ்டர், வசனம் வெளிப்படல. ஆமென், ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் தேவ பிள்ளைகள், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வசனத்தின் மேல் அவ்வளவு வாஞ்சா இருக்கணும். நீங்க இருந்த பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம். ஆமென், அங்கே படிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அடைய, ஆமென், ஸ்தோத்திரம், 10-11 வசனத்தை எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், நீங்க படிங்க பார்க்கலாம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய், கையை பிடி சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வசனம் கேட்கணும்னா, முடிக்க மாட்டாரா முடிக்க மாட்டாரான்னு கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? கையை எப்படி சொல்லுங்க, எப்படி கேட்கணும்? மனோவாஞ்சையாய். வசனம் எப்படி கேட்கணும்?
மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குலசாலிகளாய் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். யாரை பார்க்கிலும்? 10வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, சீலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். ஆமென். யாரு வசனத்தை மனோவாஞ்சை கேட்டது? அந்த பட்டணத்தார். எந்த பட்டணத்தார்? பெரேயா பட்டணத்தார். ஆமென். கேட்டபடியினால் அவர்கள் தெசலோனிக்கேல உள்ளவர்களை பார்க்கலும் எப்படியாய் மாறினார்களாம்? நற்குலசாலிகளாய் மாற்றப்பட்டார்கள். இப்போ ஒருக்கா கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம நல்ல குணசாலியாய் மாற்றுகிறது தெய்வத்துடைய வசனம். நீங்க நல்ல குணமுள்ளவர்களாய் மாறணுமா? எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் நல்ல குணமுள்ள ஆளாய் மாறணும், நான் நல்ல குணசாலியாய் மாறணும், நான் நல்ல ஒரு தேவ பிள்ளையாய் மாறணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா எதை அதிகமா கேட்கணும்னா வசனத்தை அதிகமா கேட்கணும். வசனத்தின் மேல் அவ்வளவு விருப்பம் உங்களுக்கு உண்டாகணும். வசனத்தின் மேல் அவ்வளவு தாகம் உண்டாகணும். நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, மனுஷ சத்தத்தை அதிகமா கேட்டா தேவ சத்தத்தை நம்மால கேட்க முடியாது. நான் சொல்றேன், இப்ப புரியுதா? கையை பிடிச்சு சொல்லுங்க, மனுஷ சத்தம் அதிகமா கேட்டா தேவ சத்தம் கேட்க முடியாது. நீங்க யாருடைய சத்தத்தை கேட்க விரும்புறீங்க? மனுஷ சத்தமா தேவ சத்தமா? தேவ சத்தம் கேட்க விரும்புறேன்னு சொல்ற பிள்ளைகள் இடி முழக்கமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இப்போ ஒரு கையை பிடிச்சு சொல்லுங்க, மனுஷ சத்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படாது. அதுக்கு செவிட்டு விரியனை போல காதை அடைச்சிருங்க. ஆனா வசனம் கேட்க நல்ல செவியை திறந்து கொடுக்கணும். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசணும். ஆண்டவரே, உம்முடைய சத்தம் தான் எனக்கு துணிக்கணும். உம்முடைய வார்த்தையை நான் கேட்கணும். உம்முடைய வசனத்தை கேட்கணும். நான் நல்ல ஒரு நற்குலசாலியாய் மாற்றப்படும்படியாய் எனக்கு வசனம் தேவை, எனக்கு வார்த்தை தேவை. நீர் என்னோடு பேசணும்னு மனுஷ சத்தத்தை கேட்கிற நிறுத்திவிட்டு தேவ சத்தத்தை கேளுங்க. அந்த சத்தம் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கும். நம்முடைய ஜீவியத்தை மாற்றும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்முடைய குணத்தை மாற்றும், நம்முடைய பேச்சை மாற்றும், நம்முடைய பெருமையை மாற்றும், நம்முடைய அகங்காரத்தை மாற்றும், நம்முடைய துணிவை மாற்றும், நம்முடைய சண்டையை மாற்றும், நம்முடைய பொறாமையை மாற்றும். தேவ சத்தம் என்னை மாற்றுகிற சத்தமாய் காணப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப எதின் மேல் அடுத்த ஆசையா வாஞ்சியா இருக்கணும்? வசனத்தின் மேல். ஆமென். அதுல யாக்கோபு 4:5 படிச்சீங்கன்னா முடிச்சிடுறேன். யாக்கோபு 4:5 படிங்க பார்க்கலாம் டக்குன்னு. வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று பாத்தீங்களா? இது வீணான வார்த்தை என்று நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, எண்ணிடக்கூடாது. வசனம் வைராக்கிய வாஞ்சையாய் காணப்படுகிறது. வார்த்தை வீணல்ல, வசனம் வீணல்ல தேவ பிள்ளையே. அந்த வசனம் உண்மை உள்ளது. ஆமென். அப்ப வசனத்தின் மேல் வாஞ்ச. அடுத்த பாருங்க, யோபு சொல்றாரு, யோபுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. யோபின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 27 4வது சொல்றேன், யோபின் வாஞ்ச. ஆமென். யோபின் புஸ்தகம் 19:27 அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்ணே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளம் திரியங்கள் எனக்குள். கவனிக்கணும், ஒரு ஆசை இருக்குது. எனக்கு உண்டான தோல் முதலான எல்லாம் அழுகி போனாலும், எல்லாம் நஷ்டப்பட்டு போனாலும், ஒரே ஒரு வாஞ்ச யோபுக்குள்ள இருக்குது. என்ன வாஞ்ச? அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணே அவரை காணும் என்கிற ஒரு வாஞ்ச யோபுக்குள்ள காணப்பட்டது. அதை நீங்க 7வது அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா, இந்த அதிகாரத்துல யோபு தன் துயரத்தை சொல்லுகிறார். அந்த துயரத்தை அங்க பாடுறார், சொல்லி முழங்குறார்.
சொல்லிட்டு சொல்றா, என் கண்கள் இனி நன்மையை காண போகிறது இல்லைன்னு யோபு சொல்றாரு. ஆனா இங்க வரும் பொழுது சொல்றாரு, ஆமே என் கண்கள் ஆமேன் அவரை காணும் என்கிற வாஞ்சை எனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இன்றைக்கு பகல சொல்றேன், உங்கள் கண்கள் சில நன்மையை காணும். எத்தனை பேர் தேவ பிள்ளை இதை நம்புறீங்க? என் கண்ணு நன்மையானதை பார்க்கும், என் பிள்ளைகளுடைய நல்ல காரியத்தை என் கண் காணும், என் பிள்ளைகளுடைய திருமணத்தை என் கண் காணும், என் பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனிய என் கண் காணும். ஆமென், ஸ்தோத்திரம். என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கும், அதை என் கண் காணும். நான் ஒரு வீட்டை கட்டுவேன், அதிலே கட்டி சந்தோஷமா குடியிருப்பேன், அதை என் கண்கள் காணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? சில நன்மைகளை என் கண்கள் காணும். என் பிள்ளைகள் தேசத்தில் ஆசீர்வாதமாக இருப்பதா என் கண்கள் காணும். என் பிள்ளைகள் வாகனத்தில் பிரயாணம் பண்ணுவதா என் கண்கள் காணும். இப்ப நடந்து போகிறேன், ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாள் சில நன்மைகளை கர்த்தர் எனக்கு தரப்போகிறாரு, அதை என் கண்கள் காணும். யோபு சொல்றாரு, என் கண்கள் சிலதை காணும் என்கிற வாஞ்சை எனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இன்றைக்கு பகல்ல சொல்றேன், முதலாவது ஒரு ஆமென் காரியத்தை கர்த்தர் காண்கிறார். என்ன காண்கிறார்னா, என் வாஞ்சையை ஆண்டவர் காண்கிறார். இங்க பிரசங்கம் பண்ற என்னுடைய வாஞ்சையை ஆண்டவர் காண்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளுடைய அந்த காரியத்தை கர்த்தர் கண்டு கொண்டே இருக்கிறார். அந்த வாஞ்சையை கர்த்தர் காண்கிறாரே. ஆமென். ஒருக்கா கூட சொல்லிருங்க, உங்க வாஞ்சை ஆண்டவர் பார்த்து அதன்படி ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். இரண்டாவது, என் பலவீனத்தை காண்கிற தெய்வம். ஆமென். யோவான் 5:6 படிக்கும் பொழுது, படுத்திருக்கிற அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அவனை அறிந்து அவனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். இப்ப இந்த வார்த்தை கவனிங்க, நீங்க வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய உள் உறுப்புகளை நமக்கும் தெரியாது, மருத்துவர்களுக்கும் தெரியாது. அவங்க ஸ்கேன் பண்ணலாம், எக்ஸ்ரே பண்ணலாம், ஆமா எக்கோ பண்ணலாம், ஆனா உள்ள கிடக்கிறது என்னன்னு அவர்களுக்கு தெரியாது. ஏசப்பாவுக்கு தெரியும். என் வயிற்றுக்குள்ள என்ன இருக்குது, என் கிட்னிக்குள்ள என்ன இருக்குது, என் லிவருக்குள்ள என்ன இருக்குது, என் குடலுக்குள்ள என்ன இருக்குது, எல்லாவற்றையும் அறிந்தவர் யார்தான்? இயேசு. அப்ப இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய பலவீனத்தை அவர் காண்கிறார். அந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சுகத்தை தர போகிறாரு. இந்த வார்த்தையை இப்ப உலுக்கி, கையை உலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம். நெடு காலமாய் நீங்கள் வியாதியஸ்தன் என்பதை கர்த்தர் கண்டிருக்கிறாரு. இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறாரு. இன்றைக்கு ஒரு சுகத்தை ஆண்டவர் தரப்போகிறாரு. அவருடைய தழும்புகளினால் சுகமானீர்கள். அந்த தழும்புள்ள கரத்தை ஆண்டவர் இப்ப வைக்க போகிறாரு. அந்த தழும்புள்ள கரம் இப்பொழுது நீட்டப்பட போகிறது. உன் பலவீனத்திலிருந்து, உன் வியாதியிலிருந்து இப்ப இயேசு ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. இப்ப நம்பினா கை தட்டி ஒருக்கா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 15:26 சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பரிகாரத்தை ஆண்டவர் செய்யும்படியாக உன் வியாதியை இயேசு காண்கிறார். இப்ப இயேசு அற்புதம் செய்கிறாரு. ஆமென், ஆமென். மூன்றாவது, ஸ்தோத்திரம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 3:9, நீங்கள் ஒடுக்கப்படுகிறதை கர்த்தர் காண்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் என்ன செய்தார்கள்? ஒடுக்கப்பட்டார்கள். அப்ப நான் சொல்லி முடிக்கிறேன் தேவ பிள்ளைகள், நிறைய பேசணும் இதுல எல்லாம், நேரம் போயிட்டு. ஆமே. அப்ப அந்த ஜனங்கள் மிகவும் என்ன செய்தார்கள்? ஒடுக்கப்பட்டார்கள். நீங்களும் அநேக இடத்திலிருந்து ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த ஒடுக்கப்படுதலை கர்த்தர் காண்கிறார். அந்த ஒடுக்கப்படுகிற இடத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உன் குடும்பத்தில் தேவ பிள்ளை ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆமென். உன் வீட்டார் மூலமாய்
உனக்கு ஒரு ஒடுக்குதல் காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். நீங்கள் வேலை பார்க்கிற இடத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளின் மூலமாய் நீங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். உங்கள் பக்கத்து வீட்டு நபர்கள் மூலமாய் நீங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆமீன். சபையில் வருகிற ஜனங்களின் மூலமாய் நீங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஒடுக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அருமை தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தை தேவ பிள்ளைகளுக்கு சொல்றாரு. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை டக்குன்னு படிச்சு முழங்கால் படி போடுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். நேரம் இல்லாதபடியினால் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:13. ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை கை தட்டுங்க பார்க்கலாம். இதுவரை ஒடுக்கின எகிப்தியன இனி காண்பதில்லை. இதுவரை தலைகுனிய வைத்த எகிப்தியன இனி காண்பதில்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, எங்க ஒடுக்கப்பட்டீங்க, எங்க தலைகுனிந்தீங்க, எங்க தலை நிமிர முடியல, ஒரு எகிப்தியன் உங்களை ஒடுக்கி கொண்டே இருக்கிறான். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அந்த எகிப்தியன இன்றிலிருந்து நீ இனி காண்பதில்லை. ரீமா ஹாசே கரபாரா. கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. தன் பாலகனை மறந்தாலும் தெய்வம் உங்களை மறப்பதில்லை. ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 14-15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாலகனை ஆமீன் மறந்தாலும் நம்முடைய அப்பா நம்ம மறப்பதே இல்லை. இப்ப ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு என்ன மறப்பதில்லை, அவர் என்ன கைவிடுவதில்லை. நீ ஒடுக்கப்படுகிற ஸ்தானத்தை, அருமை தேவ பிள்ளையே, நெருக்கப்படுகிற ஸ்தானத்தை, உபத்திரவப்படுகிற ஸ்தானத்தை கர்த்தர் கண்டு கொண்டிருக்கிறார். இனி எகிப்தியன் உன்னை ஒடுக்குவதில்லை. நீ நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற காரியத்தை பார். உனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். ஷபாலா ரகபாதலானியா. 1 சாமுவேல் புஸ்தகம் 1:11 உன் சிறுமையை ஆண்டவர் பார்க்கிறார். அன்னாளின் சிறுமையை ஆண்டவர் கண்டு அன்னாளின் சிறுமையிலிருந்து ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தது போல உன் சிறுமையை ஆண்டவர் மாற்றி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். முதலாவது கர்த்தர் எதை காண்கிறார்? உன் வாஞ்சை ஆண்டவர் காண்கிறார். இரண்டாவது தேவ பிள்ளையை எதை காண்கிறார்? நம்முடைய பலவீனத்தை ஆண்டவர் காண்கிறார். மூன்றாவது ஆண்டவர் எதை காண்கிறார்? நான் ஒடுக்கப்படுகிறதை ஆண்டவர் காண்கிறார். நான்காவது எதை ஆண்டவர் காண்கிறார்? என் சிறுமையை ஆண்டவர் காண்கிறார். நம்மை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு, உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஒரே ஒரு நிமிடம் முழங்கால் படி போற்றுங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிடம். ஆண்டவரே, என்னை கண்டு எனக்கு ஒரு அற்புதம். ஒரே ஒரு நிமிடம் உங்க கரங்களை ஒரு நிமிடம் உயர்த்திருங்க, நான் முடிச்சிடுறேன். ஒரு நிமிடம் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. போராடுகிற, கஷ்டப்படுகிற உன்னை ஆண்டவர் காண்கிறார். தெய்வ பிள்ளை, உன் சிறையிருப்பை ஆண்டவர் காண்கிறார். உன் கண்ணீர் ஆண்டவர் காண்கிறார். உன் பிள்ளைகளின் சூழ்நிலைகளை ஆண்டவர் காண்கிறார். என்ன காண்கிற தெய்வம் எனக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு செய்கிறார். நேரம் ரொம்ப ஓடிட்டு, கையை உயர்த்தி ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் சூழ்நிலைக்கு எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகணும். உங்களோடு தான் கர்த்தர் பேசுறார். நேற்றைக்கு ராத்திரி 11:30 மணிக்கு மேல் தான் இந்த செய்தி ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அப்ப ஒன்னு தெளிவா நான் உணர்றேன், கர்த்தர் தேவ பிள்ளையோடு சபையோடு கர்த்தர் பேசுவது உண்மையானால் உன்னை காண்கிற தெய்வம் இங்கே உலாவிக் கொண்டே இருக்கிறாரு. உன் சூழ்நிலைக்கு வித்தியாசத்தை ஆண்டவர் இன்றைக்கு உண்டாக்க போறாரு. இப்ப கைகளை தட்டி ஒருக்க வாய்களை திறந்து உன்னை கண்டு, உன் பலவீனத்தை கண்டு, உன் வாஞ்சையை கண்டு, உன் சிறுமையை கண்டு, உன் ஒடுக்கப்படுதலை கண்டு இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறாரு.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி நேரம் போயிட்டு ஒருக்க நல்ல துதிச்சிருங்க. உன்னை காண்கிற தெய்வம் இங்கே வந்திருக்கிறாரு. ஓ, நீ சிங்க கபில கிடக்கலாம், நீ சூளை நெருப்புல கிடக்கலாம், நீ அக்கினிக்குள்ள கிடக்கலாம், நீ போராட்டத்தில் கிடக்கலாம், எங்கே ஒரு இடத்துல கிடக்கலாம். கிடக்கிற உன்னை கர்த்தர் காண்கிறாரு, கிடக்கிற உன்னை கர்த்தர் காண்கிறாரு. உன் சூழ்நிலைக்கு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருக்கா உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏ எல்லோகேலேல் எல்லோகேலேல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஏ எல்லோகேலேல் எல்லோகேலேல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீர் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏன் எல்லோகேலேல் எல்லோகேலேல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். எல்லோகேலேல் எல்லோகேலேல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம் தயை என்னை கைவிடல. கைதட்டி நல்ல மகிமைப்படுத்தி என்னை காண்கிறவரை இவ்விடத்தில் நானும் கண்டேன் என்று சொல்லி, என்னை காண்கிறவர் என்று சொல்லி பேரிட்டது போல நம்மை காண்கிற தெய்வம் சகோதரி உன்னை காண்கிறான், உன்னை காண்கிறான். உன் நிலவரத்தை உன் சூழ்நிலைகளும் கர்த்தர் காண்கிறான். மனுஷன் பார்க்கல, கர்த்தர் பார்க்கிறான். உனக்கு ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறாரு. நன்றி ஆண்டவரே, பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி, பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காய் நன்றி. காண்கிற தெய்வம் 4 காரியங்களை குறித்து கர்த்தர் பேசினீர். என் வாஞ்சையை கர்த்தர் காண்கிறீர் ஆண்டவரே. பலவீனத்தை ஆண்டவர் காண்கிறீர் தகப்பனே. ஒடுக்கப்படுதலை காண்கிறீர் தகப்பனே. என் சிறுமையை கர்த்தர் காண்கிறீர். கண்டு ஒரு வித்தியாசத்தை, ஒரு அற்புதத்தை அருமை பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எல்லார் மேலும் கிருபை உண்டாயிருக்கட்டும். தாழ்த்துறோம், உடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்று நம் அனைவரோடும் சதா காலங்கள் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.